உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை சுதந்திரமாக முன்னெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு சட்டத்தினால் சரியான தீர்ப்பு வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த கோரியும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளை கண்டித்தும் இன்று மட்டக்களப்பில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் புகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள், தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வகையிலும் 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட பதாதைகளை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர். ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் விசாரணைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சுதந்திரமான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். இந்த பயங்கரவாத செயலுடன் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் நீதிமன்றத்தினூடாக இந்த விசாரணை நடைமுறைகளை துரிதப்படுத்தி தீர்ப்பை விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சாட்சிகளாக கருதப்படும் சுரேஷ் சல மற்றும் பிள்ளையான் போன்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்கள் மூலம் உண்மையான ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக திரட்டப்பட வேண்டும். இந்த தாக்குதலினால் உடல் மற்றும் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தேவையான வாழ்வாதார, பொருளாதார மற்றும் சமூக ரீதியான உதவிகளை அரசாங்கம் துரிதப்படுத்த வேண்டும் என்றும், கடந்த காலங்களில் எந்தவித குற்றச்சாட்டுகளும் இன்றி நீண்ட காலமாக சிறை வைக்கப்பட்டு தற்போது விடுதலையாகியுள்ள அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீதான புலனாய்வு பிரிவின் தொடர் கண்காணிப்பு, விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், குற்றம் செய்தவர்கள் எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. විපතට පත්වෙච්ච ජනතාවක් විදිහට අපි දන්නවා මේ වන විට ලංකාවේ මේ සිදුවීම් එක්ක සම්බන්ධ වෙච්ච පිරිස් ගොඩාක් දෙනෙක් අත්අඩංගුවට අරස් කරලා තියෙනවා. නමුත් ඒක ඉස්සරහට යන්න ඒගොල්ලන්ට තවත් ඉන්වෙස්ටිගේෂන් පවත්වගෙන යන්න ගොඩාක් අපහසුතාවන් සහ දේශපාලනික වශයෙන් ඒ වගේම ආගමික නායකයෝ මේකට ගොඩාක් මේ ගොඩාක් මේකට ඩිස්ටර්බ් කරගෙන යනවා. මේක ගොඩාක් අපි විපතට පත්ව ජනතාවක් විදිහට මේක අපිට වෙන අසාධාරණයක්. අපි මේ වෙනවට පාරට බහලා තියෙනවා. මේකට අපිට සාධාරණ කිට්ටු වෙන්න ඕනේ. මේක මුස්ලිම් ජනතාව වෙන්න පුළුවන්, ක්‍රිස්තියානි ජනතාව වෙන්න පුළුවන්, හින්දු ජනතාව වෙන්න පුළුවන්. අපි ඔක්කොටම නීතියකට සමානයක් විදිහට තියන්න ඕනේ. මේකට දේශපාලනෙන් බල තියෙන කට්ටියට නැත්නම් මේ ආගමික බල තියෙන කට්ටියට වෙනම සලකන්න අපි කවදාවත් ඉඩ දෙන්නේ නැහැ. ඒ වගේ අපි දන්නවා දැනට වසර 7ක් පව කරලා තියෙනවා. නමුත් තාමත් මේ ඉන්වෙස්ටිගේෂන් යනවාමයි. තාමත් මේකට හරි පැහැදිලි උත්තරයක් නැහැ. අපි මේකට ඉතා ඉක්මනින් අපිට උත්තරයක් ඕනේ. අපි මේ වෙනකොට දන්නවා මේ පිටිපස්සේ ඉන්නේ කවුද, මේකට මහමොලකාරය කවුද කියලා රටේම දන්නවා. නමුත් ඒගොල්ලන්ගේ තියෙන දේශපාලන බලයෙන් හින්දා, ඒගොල්ලන්ගේ පිටිපස්සේ තියෙන ආගමික බලයෙන් හින්දා මේ ඒගොල්ලන්ට අත තියෙන බෙරි තත්වයට රජය පත්වල ඉන්නවා. නමුත් අපි රජයට ගොඩාක් මේකට සපෝට් එකක් දෙනවා. ඒගොල්ලන් අත්අඩංගුවට ගන්න, ඒගොල්ලන්ට දඩුවම් දෙන්න. අපි ඒක இல்லගෙන අපි මේ සටනට බෙහෙලා තියෙනවා. ஸ்தூதி. நாங்க என்ன பாவம் செய்தாங்க? இந்த சர்ச்சுக்குள்ள ஒன்று குண்டு வச்சவங்க. குண்டு வைத்தது யாரு? அதை வைக்க சொன்னது யாரு? என்ற 22 வயசு மகள் ஒரு பட்டதாரி இழந்துட்டேன். எனக்கு ஒரு கண்ணால ஒரே தண்ணி ஓடி கொண்டிருக்கு. அங்க சர்ச்சில் குண்டு அடிச்சோட்டு நம்மள மோசமா இருக்கிறேன். கழுத்துக்குள்ள
நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? நம்ம ஒரு வேலைகள் கை முறிஞ்சிருக்கு. என் பிள்ளைக்கு என்ன நீதி? இது வரைக்கும் மரண சர்டிஃபிகேட் இல்லை. 7 வருஷம் பிள்ளை இழந்துட்டு நான் இது வரைக்கும் திரிகிறேன். ஒரு நீதி இவருக்கு கிடைக்காதா? குண்டு வைக்க சொன்னாரு. குண்டு வச்சவங்க யாரு? இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? சரியான நீதியெல்லாம் கிடைக்க வேணும். நான் போகாத இடமெல்லாம் போயிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? கொழும்புக்கு போகாத இல்லை, இடம் இல்லை. இந்த மரண சர்டிஃபிகேட் தேடி எல்லாரும் ஜேம் அப்படிங்கன்றாங்க. நான் ஒரு தமிழ், எனக்கு கொழும்புல யாரும் தெரியும்? சிங்களம் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்தே ஆகணும். இந்த குண்டு வடித்த பின்னுக்கு யார் இருக்காங்க வச்சதுக்கு பின்னுக்கான்னு சொல்லி. நானும் பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தால்தான் இந்த குண்டு தாக்குதலில் வந்துட்டு கிறிஸ்தவ சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சோ அதே போல் முஸ்லீம் சமூகமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்த பிடிஏ கண்டு இப்போது எல்லாரும் பயப்பட்டு ஓடிக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த 7 வருஷ காலமாக நாங்களும் இந்த பிடிஏயோட போராடி கொண்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட எங்கள் ஆட்கள் விடுதலை செய்யப்படலை, ஒரு பிணை கூட கிடைக்கல. ஏன் பிடிஏ என்று சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கே அது எதிராக திரும்பி அவங்க இப்போ எல்லாரும் திரும்பி ஓடிக்கொண்டு இருக்காங்க. நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு தகப்பன் இல்லாமலுக்கு, உறவுகள் இல்லாமலுக்கு நாங்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கும் கட்டாயம் இந்த 7 வருட காலத்துக்கு பிறகாவது நீதியை வேண்டி நாங்களும் மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.